வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடி கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். ஸ்ருதி மீனாட்ட நீங்க பூ கட்டுறத பார்த்தா எனக்கே கை வலிக்கிற மாதிரி இருக்கு, உங்களுக்குலாம் கை வலிக்காதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் தெரியல, பழகி போயிடுச்சு, ஆனா காலையில தான் கை ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. உங்க எல்லாருக்கும் ரோகிணி தான் இருக்கிறாங்களா, அவங்கள மசாஜ் பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. மனோஜ் ரோகிணிட்ட சொல்றாங்க, நான் என்ன நடமாடு மசாஜ் பார்லரா வச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கிடையில பார்வதியுமே எனக்கு ரொம்ப முதுகு வலிக்குதுமா, அப்புறமா எனக்கு முதுகு அமுக்கி விடுமா அப்படின்னு சொல்றாங்க ரோகிணிட்ட. உனக்கு எதுக்கு அவ பண்ணணும் அப்படின்னு கோவப்படுறாங்க விஜயா. ரோகிணி ஃபர்ஸ்ட் எனக்கு மசாஜ் பண்ண வந்தவ, அதுக்கப்புறம் தான் உனக்கு இவ மருமகளாவே கிடைச்சா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாங்க பார்வதி. எல்லாருமே ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. ஒரேடியா வேலையை முடிச்சிடலாம்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வந்தவங்க. நம்ம தீபாவளிக்கு பூ கட்டுறப்ப கூட நம்ம டயர்டாகாம இருக்கணுன்றதுக்காக நம்ம அந்தாக்ஷரி மாதிரி நடத்துவோம்ல, அந்த மாதிரி பண்ணுவோமா அப்படின்னு கேட்குறாங்க சீதா. எல்லாருமே பூ பேர்ல ஆரம்பிக்கிற பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்றாங்க சீதா. எல்லாருமே இப்போ ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கடுப்பாயி உட்காந்துட்டு இருக்கிறாங்க விஜயா. விஜயாட்ட பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம கட்டுற மாலை யாரு கழுத்துக்கு போகும்னு தெரியல, ஆனா அதை கட்டுறப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விஜயா உடனே நக்கலாம், அப்ப நீ மீனாட்ட வேலைக்கு சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. உன் குடும்பமே ஒன்னா சேர்ந்து உட்காந்து சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. இதுக்கிடையில முத்துவோட ஃப்ரெண்டு கால் பண்ணி கரெக்டான டைமுக்கு மாலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் கரெக்ட் டைமுக்கும் வந்துடும், என்னோட பொண்டாட்டி இங்க ஒரு பெரிய டீமை வச்சே வேலை பார்த்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு முத்து. அதை பார்த்த சீதா, மாமா உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கிறாருக்கா அப்படின்னு சொல்றாங்க. என்னை பத்தி பெருமையா பேசாம வேற யாரை பத்தி பேச போறாரு அப்படின்னு மீனாவே சந்தோஷப்படுறாங்க. விஜயா ஸ்ருதிட்ட உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா போய் தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களாம் வேலை முடிக்கிற வரைக்கும் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கலாமே, அவங்களுக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. இன்னைக்குள்ள இவங்க எல்லாம் வேலை முடிக்கிற மாதிரி தெரியலமா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. பெரிய பெரிய கடை வச்சு நடத்துறவங்களே 500 மாலையெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ஏன் ஆண்டி இந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு ஸ்ருதியுமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம அவங்கள சேரப் பண்ணுனா கண்டிப்பா அவங்க கட்டி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஸ்ருதி, நாங்க கட்டி முடிச்சிருவோம் அப்படின்னு மீனாவுமே நம்பிக்கையோட பேசுறாங்க. இதுக்கிடையில இப்போ அவங்க குல்ஃபி வண்டி சத்தம் கேக்குது. ரவி மனோஜ குல்ஃபி வாங்குறதுக்காக கூப்பிடுறாரு. என்னடா எதுக்கெடுத்தாலும் என்னையே வேலை வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு மனோஜ். இத்தனை பேருக்கு நாங்க 2 பேர் மட்டும் எப்படிடா போய் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு ரவி. எல்லாருமே இப்போ ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. மீனா மட்டும் அது சாப்பிடாம மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு வேலை பாருமா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாரு. 2 கையும் வேலை பார்த்தாதான் மாலையை சீக்கிரமா கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. பூக்கட்ட வந்த ஒரு அக்கா சொல்றாங்க, முத்து தம்பியோட கை ஃப்ரீயா தானே இருக்கு, நீ வந்து ஊட்டி விடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. முத்துவுமே இப்போ மீனா பக்கத்துல உட்காந்து சாப்பிடு மீனா அப்படின்னு ஐஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதை பார்த்த விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. பார்வதிட்ட அங்க பாத்தையா, எல்லாரும் முன்னாடி இதுக்கு 2 கொஞ்சிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி கோவமா பேசிட்டு இருக்கிறாங்க. உன் மகனும் மருமகளும் அன்னோன்யமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்வதி. இதே மாதிரிதான் என்னோட புருஷனும் எனக்கு ஊட்டி விடுவாரு, இவங்களை பார்த்த உடனே எனக்கு அவர் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசுறாங்க பார்வதி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா முத்து இப்போ அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. என்னடா மாலை கொண்டு போய் சேர்த்தையா இல்லையா, உனக்கு தான் லொகேஷன் ஷேர் பண்ணியிருந்தேன்ல அப்படின்னு கேக்குறாரு. மாலை இன்னும் வரலன்னு மண்டபத்துல இருந்து கால் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாரு. மாலையோட என்னோட வண்டியையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. விளையாடாதடா அப்படின்னு கோவமா கேட்டுட்டு இருக்கிறாரு முத்து. நிஜமா தானே, என்னோட வண்டி போயிடுச்சுனே அப்படின்னு சொல்றாரு அவரு. வண்டி போனதாடா இப்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கோவப்படுறாரு முத்து. மாலை வரலன்னா அந்த தலைவர் என்ன கொன்னே போட்டுருவாரு அப்படின்னு சொல்றாரு முத்து. அவரோட அரசியல் வாழ்க்கையே இதுலதான் இருக்குன்னு என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. முத்து இப்போ அந்த வண்டியை கண்டுபிடிச்சு கரெக்டான டைமுக்கு மாலையை கொண்டு போய் மண்டபத்துல சேர்ப்பாரா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.